பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிற நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கஷ்டங்கள் இயற்கையாகவே நம் வாழ்க்கையில் நம்ம கூட சேர்ந்து பயணம் செய்யக்கூடிய ஒன்றாய் மாறிவிட்டது. துன்பங்கள், சோதனைகள், மன அழுத்தங்கள் மற்றும் கவலைகள், நம்ம எவ்வளவு நல்லவனாக அல்லது விசுவாசமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இந்த உலகம் நமக்கு சவால்களை கொடுக்கும். ஆனால் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நம்முடைய எல்லா கஷ்டங்களிலும் தேவன் நம்மோடு இருக்கிறாருங்க. எப்போது தேவன் இந்த சூழ்நிலையில் இருந்து நம்மை விடுவிப்பார் அப்படின்னா, நீங்கள் கஷ்டத்தின் எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் நீங்கள் தேவனை நம்புகிறீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிற எல்லா சவால்களையும் மேற்கொள்வதற்கு உதவி செய்யும். தாவீது சொல்லும்போது சங்கீதம் 34:17, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீங்கள் கூப்பிடும் பொழுது, நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில் துன்பத்தின் நடுவே அல்லது போராட்டங்களின் மத்தியில் எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை நம்பி கூப்பிடுவீங்கன்னா, வேதம் சொல்லுது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களையும் அவர் நீக்கி விடுவாருங்க. பிரைஸ் தி லார்ட். அநேக நேரத்தில் நம்ம தேவனை தான் நம்புகிறோம். ஆனால் அந்த உபத்திரவம் நம்மை நெருக்குகிறதுனால நம்முடைய நம்பிக்கையும் சேர்ந்து சேதமடைந்து விடுகிறது. 4வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். இந்த காலவெளியில் நான் சொல்லுவேன், எந்த காரியத்திற்காக நீங்கள் தேவனை தேடுகிறீங்களோ அந்த காரியத்திற்காக தேவனிடத்தில் நம்பிக்கை வைங்க. கட்டாயம் நீங்கள் தேடின காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கி போட்டு ஒரு விடுதலையை தருவார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நம்பி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களையும் உபத்திரவங்கத்தையும் ஆண்டவர் நீக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தினால அவர்கள் நம்புகிற காரியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.